குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சன்லேண்ட் ரிஃபைன்ஸ் அண்ட் ஃப்ளவர் ஆயில். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பாமகவுக்கு எதிரான அரசியலை வந்து காடுவெட்டி மனோஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? ஒரு 2 days பேக் வந்து சிவி சண்முகம் அவர்கள் போய் பார்த்துட்டு வர்றாரு. இவருக்கு கடைசி வரைக்கும் என்னன்னா அன்புமணி அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி வேணும், அவர் அப்பாவுக்கு வந்து பாரத் ரத்னா வேணும். அது எப்படின்னா அருகருப்பா இருக்கு எங்களுக்கு பாக்குறதுக்கு. எல்லாரும் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கறாங்க, இந்த கட்சி வச்சு தான் அவங்க சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. வெறும் மஞ்சள் பையை தூக்கிட்டு வந்த ஒரு மெட்ராஸ்க்கு போன கூட்டணி எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு கூட்டணி வந்து 700 கோடி வாங்கினாங்கன்றது எல்லா சேனல்லையும் போட்டீங்க. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வெளில வந்துச்சு. இப்பயும் அதே தானே சொல்றாங்க, 500 கோடி பேரம் பேசிட்டு இருக்காங்க. பாமக வந்து பேரம் பேசுது அப்படின்னு சொல்லி உண்மையை தானே சொல்றேன். இது நான் சொல்றேன்ல, எல்லா பிரஸ்லயுமே வந்து எல்லாருமே போஸ்டர் அடிச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. பிரஸ் சொல்லிட்டா உண்மை இல்ல. சரி, ஓகே, நான் சொல்றேன் உண்மையை நான் சொல்றேன். நான் டேட்டாஸ் வச்சு சொல்றேன், ஃபேக்ட்ஸோட சொல்றேன். பாமக வந்து பேரம் பேசுது, பல கோடி வாங்குறாங்க அதுதான் நீங்க சொல்றீங்கல்ல. அப்போ வந்து உங்களை யாரும் வாங்கி பேரம் பேசிட்டாங்களா? புரியல. இல்ல உங்களை யாரும் பேரம் பேசிட்டாங்கன்னா நான் கேக்குறேன். என்ன பேரம் பேசணும் நான் இப்ப எங்க போயிட்டு என்ன பேரம் பேசுறேன்? பாமகவுக்கு எதிரான ஆள் இல்ல அப்படி நீங்க சொல்றீங்க. அன்புமணி ராமதாஸுக்கும் எதிராக தான் நான் வந்து செயல்படுறேன். காரணம் என்னன்னா வன்னியருக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? உங்களை யாரும் பேரம் பேசி இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்றாங்களா? தொடர்ந்து வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 10.5 இடஒதுக்கீடு சம்பந்தமா தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. தர்மபுரி தொகுதிக்கு என்ன பண்ணிட்டாரு? 6+1 7+1 கூட்ட பேரம் தான் பேசிட்டு இருக்காங்க. இவர் தர்மபுரி தொகுதியில என்ன செஞ்சு கிழிச்சாரு? இன்னும் ராஜ்சபா எம்பி கேக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன், 25 தியாகிகள் குடும்பம் இருக்கு. ராஜ்சபா எம்பி ஒரு சீட்டு நான் வாங்குறது வந்து 25 தியாகிகள் குடும்பத்துல இருந்து ஒருத்தருக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லணும். என்ன துரோகம் செய்யல? இந்த 25 குடும்பத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க? உங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் பிரச்சனை. இதை நீங்க வந்து வன்னியரோட ஒரு சமுதாயத்தோட சேர்த்து வச்சுட்டு இது மாதிரி நீங்க விமர்சிட்டு இப்ப நான் பர்சனலா அவர் ஏதாவது கேள்வி கேட்கறேன்னா நான் இதை தான் சொல்றேன். அவங்க கூட்டணி போறத நான் தப்புன்னு சொல்ல. கூட்டணி போறதுக்கு எதுக்காக வந்து இந்த சமுதாயத்தை மாத்தி பேரம் வைக்கிறீங்கன்னு தான், இந்த சமுதாயத்தையும் அடமான வைக்கிறீங்கன்னு தான் கேட்கிறேன். கூட்டணி போறீங்களா? நீங்க தனிப்பட்ட முறையில பேசுங்க. பாமக 2.0 அப்படிங்கிற வருஷன் வந்து உருவாயிருக்கு. 2026 தான் எங்களோட இலக்கு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மாத்துவாரு. 2026ல இருந்து 31க்கு போயிடுவாரு. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காடுவெட்டி மனோஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பான அரசியல் சூழல் வந்து தொடங்கிருச்சு. கூட்டணி தொடர்பாக கட்சிகள் ஒரு புறம் பேசிகிட்டே இருக்கிறாங்க. எல்லா கட்சிகளுமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி தொடர்பாக பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தமிழ்நாட்டு அரசியல் களத்தை எப்படி பார்க்குறேன்னா, இப்போ ஒரு கட்சி ஒரு நிலைப்பாடில் இருக்காங்க. ஒரு சில கட்சி வந்து இரண்டாக பிளவுபட்டு இருக்கு, எல்லாமே நடந்துகிட்டு இருக்க போகிறதுல நான் வந்து முக்கியமாக பாமகவை தான் பேஸ் பண்ணி பேச வந்திருக்கேன். பாமகன்ற ஒரு கட்சி வந்து வன்னியர் சமுதாயத்தின் அடிப்படையில் தான் அந்த கட்சி உருவாச்சு. 87 போராட்டங்கள், அந்த போராட்டத்திலேருந்து வன்னியர் சங்கம்னு இருந்தது, பாட்டாளி மக்கள் கட்சியாக உருவானது. 21 எலெக்ஷன் முன்னாடி அந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுற அன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு போராட்டத்தை கையெடுத்தாங்க. அன்னைக்கு வந்து 10.5 கொடுக்கணுன்ற ஒரு போராட்டத்தை நடத்தி, கண்தொடைப்பு மாதிரி ஒரு போராட்டத்தை நடத்தி ட்ரெயினை நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி எல்லார் மேலேயும் ஒரு அன்னை காலகட்டத்தில் ஒரு 2500 இளைஞர்கள் மேலே வழக்கு பதிவு செஞ்சாங்க. அந்த வழக்கு இன்னுமே போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இப்போ 1ஆம் தேதி வந்து எங்கள் மாவீரன் காடுவெட்டியார் அவர்களோட நினைவு நாள் இருந்தது. அன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த டேட்டில் காடுவெட்டியை நோக்கி யாரும் வரக்கூடாதுன்றதுக்காகவே ஒரு பொதுக்குழு நடத்தினாங்க. கூட்டணி பற்றி பேச போகிறோம், அரசியலோட நிலைப்பாடை பற்றி பேச போகிறோம், எலெக்ஷன் நிலைப்பாடை பற்றி பேச போகிறோம்னு ஒரு பொதுக்குழு வச்சாங்க. அந்த பொதுக்குழுவில் இவங்க 10.5 பற்றி பேசல, ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசல. இவங்க கட்சி எதுக்கு ஆரம்பித்தாங்க, வன்னியர்களோட நலன் கருதி ஆரம்பித்தாங்களோ அந்த நலனை பற்றி எதுவுமே பேசலாங்க. 10.5 கை விட்டுட்டாங்க. சென்செக்ஸ் எடுக்கிறது, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற விஷயத்தை பற்றியும் பேசல. அங்கே பேசின 2 விஷயம் வந்து எந்த கட்சி கூட கூட்டணி போகிறது, எவ்வளோ பேரம் பேசி எந்த கட்சியில் கூட்டணி போகிறது, அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி வாங்கணும். இந்த 2 விஷயத்த பேசினாங்க. புள்ள வந்து அப்பாவை பற்றி பேசினார், அப்பா பிள்ளையை பற்றி பேசினார். அன்புமணி என்ன பேசினார்னா, எங்கள் அப்பா வந்து சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக போராடி இருக்காரு, அவருக்கு வந்து பாரத் ரத்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினார். இந்த 2 விஷயத்த பேசினாங்க. கடைசியாக வந்து கூட்டணியை வந்து ராமதாஸ் அவர்கள் முடிவெடுத்துக்கலாம்னு சொல்லி பொதுக்குழு சேர்ந்து முடிவெடுக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு கண்தடைப்பான விஷயத்தை எதுக்கு அன்புமணியும் ராமதாஸும் சேர்ந்து பண்ணுறாங்கன்றது என்னோட முதல் கேள்வி. இல்லை, இப்போ நீங்கள் முதல் கேள்வி நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ கண் துடைப்பாக பாமக தலைவரும்
அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களுடைய குற்றச்சாட்டு. நீங்க சொன்னது போல இப்போ அவருடைய நிகழ்ச்சி, அதாவது காடு வெட்டியாருடைய நிகழ்ச்சி வந்து நடக்குது. அதே கிட்டத்தட்ட அதே நாட்களுக்கு அதே அதே டேட்ல வந்து பொதுக்குழு நடத்துறாங்க ஆமா. அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது வேற நிகழ்ச்சி, அது வேற நிகழ்ச்சி. அதை அப்படித்தானே பார்க்கணும். அங்க போக விடாம தடுக்கிறதுக்காக இந்த ஒரு பொதுக்குழு நடக்குது. இது வரைக்கும் அந்த டேட்ல வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்னும் 31ஆம் தேதி வைக்கலாம், இல்ல 2ஆம் தேதி வைக்கலாம், எப்படி வேணாலும் வைக்கலாம். அந்த டேட் ஏன் ஸ்பெசிஃபிக்கா சூஸ் பண்ணோம்? அந்த இல்ல இதுல ஏதாவது இல்ல, உள்நோக்கம் ஏன்னா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி இதுல ஏதாவது இந்த இல்ல அதுதான் சொல்றேன். பொதுக்குழு இந்த நடந்த நிகழ்ச்சியை date ஏதாவது உள்நோக்கம் இந்த இருக்குன்னு நிகழ்ச்சியை தடுக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச விஷயத்தையும் சொல்றேன். ஏடிஎம்கே ரூலிங் பீரியட்ல இருக்கும்போது 2 வாட்டி தொடர்ந்து 144 போட்டாங்க. அன்னைக்கு உங்க கூட்டணியில தான் இருக்காங்க. 144 அங்க மக்கள் போகக்கூடாது. எப்படி கேஸ் ஃபைல் பண்ணுவாங்கன்னா, பாமக காரங்களும் நிகழ்ச்சி கொண்டாடுறாங்க, இவங்க ஃபேமிலில இருந்து நிகழ்ச்சி கொண்டாடுறாங்க, பெர்மிஷன் கொடுக்கக்கூடாது, 144 அனௌன்ஸ் பண்றாங்க. தொடர்ந்து 3 வருடம் 144 தான் போட்டிருந்தது. 21 எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் 144 போடுறது இல்லை. இப்போ வந்து நாங்க அதை பிரம்மாண்டமா கொண்டாடி இருக்கோம். இவங்க இவ்வளவு தடை பண்ணியுமே நாங்க அதை கொண்டாடி இருக்கோம். இல்ல இப்ப உங்களுக்கு ஏதாவது நெருடலை கொடுக்குதா? இப்ப நீங்க வந்து அந்த அன்னைக்கு சிறப்பா கொண்டாடணும்னு நினைச்சோம், அந்த அன்னைக்கு எல்லாம் வந்து அதான் சொல்றேன், நாங்க அவங்க அங்க தடுத்ததை போயிட்டாங்க தாண்டியுமே அப்படின்னு நாங்க ஏதாவது பிரம்மாண்டமா இருக்கா? கொண்டாடணும்னு தான் சொல்றேன். அந்த நிகழ்ச்சி வந்து எல்லா சேனல்லையுமே டெலிகாஸ்ட் ஆச்சு. அது நீங்க பார்த்தா தெரியும். அதை இவங்க தடுத்ததை தாண்டி பிரம்மாண்டமா கொண்டாடினேன். நான் அவங்க தடுத்ததை பத்தி இப்ப பேசல. நான் என்ன சொல்றேன்னா, இவங்க பொதுக்குழு நடத்தினாங்க. பொதுக்குழுல இவங்க பேச வேண்டிய விஷயங்கள் என்ன? இப்போ வந்து எலெக்ஷனுக்கு இன்னும் April 16th எலெக்ஷன் சொல்லி அரசியல் பரசல சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அப்படி இருக்க காலகட்டத்தில் இவங்க 10.5 பத்தி ஏன் பேசல? பொதுக்குழு நடத்துறதுல மைய கூறு என்னவா இருக்கணும்? ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் இவங்களோட மெயின் அஜெண்டாவே. அதை பத்தி ஏன் பேசல? என்னோட கேள்வி அதுதான். இந்த சமுதாயத்தை ஏன் இன்னும் கைவிட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏன் ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க தான் இல்ல நான் கேக்குறேன். அதான் இப்போ வன்னியர் சமுதாயத்தை ஏமாத்த பாக்குது பாமக. பாமக அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் அதான் அவர்கள் பண்றாங்க. அதான் பண்றாங்க. குற்றச்சாட்டு. நான் என்ன ஆமா. கேக்குறேன், இப்ப பாமகவுக்கு எதிரான அரசியலை வந்து காடு வெட்டி மனோஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? பாமகக்கு எதிரான அரசியலை பண்ண ஆரம்பிக்கல. ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிரான அரசியலை தான் நான் பண்றேன். பாமகல இருக்க தொண்டர்களா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், எல்லாம் ஏன் சொந்தக்காரங்க. அவங்களுக்கு எதிராக நான் என்னத்த அரசியல் பண்ணணும்? இவங்க 2 பேர் செய்யற துரோகத்தை நான் வெளில எடுத்து காமிக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்க 2 பேருக்கு எதிரான அரசியலை தான் நீங்க முன்னெடுக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க அந்த ஜன மக்களை வந்து ஒருங்கிணைச்சு ஒன்று திரட்டி எல்லாமே நீங்க பண்ணிக்கிட்டு ஒரு தானே கூட்டத்தை இருக்கும். பண்ணலாம். நீங்க ஒரு ஆர்கனைஸா ஒரு நடத்திக்கிட்டு தானே இயக்கத்தை இருக்கும். பண்ணலாம். அல்லது கட்சியா வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போலாமே. இல்ல, குடும்ப ரீதியா ஒரு கட்சி வச்சு அதை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். நான் ஒன்றிணைச்சிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கான நல திட்டங்களை நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கோம். டிசம்பர் மாசம் ஒரு கருத்தரங்கு வச்சிருந்தோம். எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ வன்னியர்களோட ஓட்டை பேசி தானே இவங்க பேரம் பேசுறாங்க. பிஜேபியில போய் இப்ப பேசிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்தாங்க. அதுக்கு அடுத்தது பிஜேபியை போய் மீட் பண்ணாங்க. ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, டிஎம்கே வந்து ஒன்றும் ஒழுங்காக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பிஜேபியை போய் சந்திச்சு மீட் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 days பேக் வந்து சிவி சண்முகம் அவர்கள் போய் பார்த்துட்டு வர்றாரு. இவருக்கு கடைசி வரைக்கும் என்னன்னா, அன்புமணி அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி வேணும், அவர் அப்பாவுக்கு வந்து பாரத் ரத்னா வேணும். இல்ல, அது எப்படின்னா அருகருப்பா இருக்கு எங்களுக்கு பாக்குறதுக்கே. எல்லாரும் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. சுத்தி இருக்க அத்தனை பேருமே, அந்த சமுதாயத்துல இருக்கவங்களும் சரி, கட்சியில இருக்கவங்களும் சரி, ஃபோன் பண்ணி அப்பனும் பிள்ளையும் செய்யறது எங்களுக்கு அருகருப்பா இருக்கு, அவமானமா இருக்கு கட்சியில இருக்கிறதுக்கு எவ்வளவு பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது அவங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. கட்சியில மெயினா இன்னர் சர்க்கிள்ல இருக்கவங்களே ஃபோன் பண்ணி பேசும்போது, வன்னியர் மக்களுக்காக ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டாங்க நீங்க? என்ன நல்லது பண்ணிருக்காங்க? இந்த கட்சி வச்சு தான் அவங்க சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. வெறும் மஞ்சள் பையை தூக்கிட்டு வந்த ஒரு மெட்ராஸ்க்கு இன்னைக்கு போட் கிளப்ல ஒரு வீடு, டி நகர்ல ஒரு வீடு, ஈசிஆர்ல ஒரு வீடு வச்சிருக்காரு, கார் வச்சிருக்காரு, தனி தீவு வச்சிருக்காரு. எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? ஊசி போட்டு சம்பாரிச்சாரு அன்புமணியோ ராமதாஸும்? எங்க இருந்து சம்பாரிச்சாங்க? 2 பேரும் வந்து பை டிஃபால்ட்டா வந்து மருத்துவர் தான். எப்ப பிராக்டிஸ் பண்ணாங்க? எத்தனை நாள் பிராக்டிஸ் பண்ணாங்க? எத்தனை பேஷண்ட்ஸ்? தலைவரா இருக்கும்போது அன்புமணி ராமதாஸ் டாக்டரா இருந்து பல பேர் கிராமத்துக்கு போய் வந்து மருத்துவம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வெளிநாட்டு போய் பொருளாதாரம் படிச்சிருக்காரு. இதெல்லாம் பண்ணிட்டு தான் படிச்சிருக்காரு. அவர் என்ன பிசினஸ் பண்ணாரு? ஏதாவது பிசினஸ் பண்ணி சம்பாரிச்சாரு அந்த காசை? அதுதான் நான் கேட்கிறேன். போன கூட்டணி எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு கூட்டணி வந்து 700 கோடி வாங்கினாங்கன்றது எல்லா சேனல்லையும் போட்டீங்க. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வெளில வந்துச்சு. இப்பயும் அதே தானே சொல்றாங்க. 500 கோடி பேரம் பேசிட்டு இருக்காங்க. இங்கேயும் அங்கேயும் பேரம் செட் ஆகலன்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன அந்த கட்சி வந்து டீலிங் பேசுறாங்க, கூட்டணி பேசுறாங்க. எனக்கு அந்த கட்சி எல்லா கட்சியும் பேசுறாங்க. எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஏன் சமுதாயத்தை வச்சு இவங்க பேசுறாங்க? ஏன் இப்ப வேற ஒரு சமுதாயத்துக்காக அவங்க நின்று பேசிட்டு போட்டு நான் கேள்வி கேட்கவே போறது இல்லை. என் சமுதாயத்தை வச்சு அவங்க அடமானம் வச்சு என் சமுதாயத்து மக்களுக்கு வந்து மேலும் மேலும் வழக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இளைஞர்கள் மேல வழக்கு வருது இவங்க நடத்துற போராட்டத்தினால. அவங்க கைவிடப்படுறாங்க. இதே அவங்க பண்ணிக்கிட்டு சமுதாயத்தை ஏமாத்திக்கிட்டு அவங்க எதுக்கு பேரம் பேசணும்னு நான் கேட்கிறேன். ஏமாத்திட்டாங்கன்னு நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன், தொடர்ந்து வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. 10.5 இடஒதுக்கீடு சம்பந்தமா தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. லாஸ்டா என்னைக்கு பேசுங்க? இல்ல அதான் லாஸ்டா என்னைக்கு பேசுனாங்க? 35வது ஆண்டு பாமகவுடைய நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. அது முடிந்த பின்பாக செய்தியாளர்களை அன்புமணி ராமதாஸ் சந்திக்கிறார். அப்ப கூட 10.5% அதான் என்னைக்கு ஆகஸ்ட் மாசம் பேசினாரு. ஆகஸ்ட்க்கு அப்புறம் எங்க பேசினாரு? ஆகஸ்ட்க்கு அப்புறம் பேசுறதுக்கு டாபிக்கே இல்ல. இல்ல பேச வேண்டிய நிகழ்ச்சி எதுவுமே வரல. இந்த மாசத்திலேயே February 6ன்னு நினைக்கிறேன்.
அந்த தேதியில அது சம்பந்தமா ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு அன்புமணி ராமதாஸ். நீங்க வந்து ஏங்க, அதெல்லாம் நான் என்ன பார்க்கலையான்னு கேக்குறேன், எனக்கு தெரியல. அறிக்கை நானே அறிக்கை இல்ல கொடுத்துட்டு இருக்கேன். 10.5% அதுதான் சொல்றேன், இல்ல, 10.5% சம்பந்தமா ஆ. அன்புமணி ராமதாஸ் பேசவே இல்ல. ம். ஆகஸ்டுக்கு அப்புறம் பேசவே இல்ல. ஆமா. இந்த மாசத்துலயே அவர் பேசியிருக்காரு. இப்ப பிப்ரவரி 6th இந்த பேசியிருக்காருன்றீங்க. இந்த இந்த மாசத்துல அது சம்பந்தமா ஒரு அறிக்கை வந்திருக்கு. பொதுக்குழுல எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறது எப்படி இருக்கு? ஒரு நார்மலா ஒரு லெட்டர் பேட் கட்சி மாதிரி ஒரு அறிக்கை விடுறது எப்படி? அறிக்கை நான் கொடுத்துட்டு இல்ல, இருக்கேங்க. பாட்டாளி அறிக்கை இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களுக்கான ஒரு கட்சியாக பார்க்கப்பட்டாலும் கருதப்பட்டாலும் நாங்க எல்லாருக்குமான கட்சியாவும் இருக்கு அப்படிங்கறத எதுக்கு அவர் ரெண்டு பேரும் டாட்டு சொல்லித்தானே குத்துனாரு? இருக்காங்க. எல்லாருக்கும் அவன கட்சின்னு சொல்லிட்டு எதுக்கு டாட்டு குத்துனாரு? வன்னியர் சங்க கலசத்தை எதுக்கு டாட்டு குத்துறாரு? பதில் சொல்லுங்க. இல்ல, அது தனிப்பட்ட விருப்பம். ஐயா, அது எப்படி நம்ம கட்சி தனிப்பட்ட கொண்டு விருப்பம்னா வரும்போது அவர் அதை ஷோகேஸ் நம்ம பண்ணக்கூடாது. வன்னியர்கள் சொல்லி அரசியல் தனிப்பட்ட பண்ண விருப்பம்னா முடியாதுல்ல? அதை ஒரு ஷோகேஸ் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் காமிக்க கூடாது. தனிப்பட்ட உரிமைனா நான் சட்டையை அவுத்து ரோட்ல அலைய மாட்டேன்ல. அது என்னோட பிரைவேட் இஷ்யூ. நான் என்னோட பர்சனல் உடம்புல நான் டாட்டு குத்திங்கன்னா நான் அது தனியா தான் வச்சுப்பேன். அதை நான் மக்களை ஏமாத்த மாட்டேன்ல. இவர் வந்து இது வன்னியருக்கான கட்சின்னு சொல்லி மேடையில பேசினதே கிடையாது அன்புமணி. நீங்க பார்த்ததே கிடையாது. அன்புமணி வந்து இது வன்னியருக்கான கட்சின்னு பேசினதையும் பார்த்தது இல்ல. எலெக்ஷன் அவங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கணும். இல்ல, நான் கேட்கிற கேள்வி 10.5% எக்ஸாக்டான கேள்வி. நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. அதை கொண்டு வரணும் தான் வன்னிய பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வன்னியருக்கான கட்சின்னு அன்புமணி வாயிலிருந்து வார்த்தை வந்து சொல்லியிருக்காருங்க. இது வந்து வன்னியருக்கான கட்சி இல்ல, பொது கட்சின்னு அன்புமணி பேசினது இல்லையா? பேசிருக்காரா இல்லையா? பொதுவான கட்சி பேசியிருக்காரா இல்லையா? இருக்கணுங்கிறதா நான் ரெண்டு கேட்கிறேன், பேர் எஸ் ஆர் நோ சொல்றாங்க. மட்டும் சொல்லுங்க. இது வந்து பொதுவான கட்சி, வன்னியருக்கான கட்சி கிடையாது, பொதுவான கட்சின்னு அன்புமணி பேசியிருக்காரா இல்லையா? ரெண்டுமே பேசும்போது இவர் என்னங்க தலைவர்? இவர் வந்து தலைவர்னா இருங்க இவர் வந்து தலைவர்னு செலக்ட் பண்றாங்க. ஒருத்தரோட மனநிலை எப்படி இருக்குன்னு தான் நான் பேச வரேன். ஒருத்தரோட மனநிலையை நீங்க பாருங்க. இவர் வந்து தலைவர்னு சூஸ் பண்றாங்க. தலைவரும் சூஸ் பண்ணி முதல் மீட்டிங் இவர் சொன்னது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தனித்து போட்டியிடுனாரு. ஆமா, முதல் மீட்டிங்ல தனித்து போட்டியிடுனாரு. அடுத்த மீட்டிங்ல என்ன சொல்றாரு? தனிச்சு போட்டிட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நம்ம வந்து கூட்டணியாக இதுக்கப்புறம் எந்த எலெக்ஷன்லயுமே எந்த கட்சியுமே தனியா போட்டியிட முடியாது, கூட்டணியோட தான் போட்டியிடணும் அப்படிங்கிறாரு. ஒரு மாசத்துல இந்த டைலமா இருக்கு. அவர் இவர் தலைவரா இருந்து என்னத்தை செஞ்சுக்கிட்டு இப்ப ராஜ்யசபா எம்பியா இருந்துட்டாரு. தர்மபுரி தொகுதிக்கு என்ன பண்ணிட்டாரு? இப்ப அடுத்த அமைச்சர் பேசி 6+1 7+1 கூட்ட பேரம் தான் பேசிட்டு இருக்காங்க. ஐ மீன் லோக்சபா எம்பியும் ஒரு ராஜ்யசபா எம்பியும் தான் பேசிட்டு இருக்காங்க. இவர் தர்மபுரி தொகுதியில என்ன செஞ்சுக்கிட்டாரு? இன்னும் ராஜ்யசபா எம்பி கேட்கறாங்க. நான் என்ன கேட்கிறேன், 25 தியாகிகள் குடும்பம் இருக்கு. இவர் ஒரு நல்ல தலைவரா இருந்தா என்ன அனௌன்ஸ் பண்ணும்? 6 லோக்சபா தொகுதியில நான் கட்சி சார்பா போட்டிடுவாங்க. ராஜ்யசபா எம்பி ஒரு சீட்டு நான் வாங்குறது வந்து 25 தியாகிகள் குடும்பத்துல இருந்து ஒருத்தருக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லணும். இவர் தலைவரும் இவரே இருப்பாரு, இளைஞரணி தலைவரும் இவரே இருப்பாரு, மாநில எம்பியும் இவரே இருப்பாரு, மினிஸ்டரும் இவரே இருப்பாருன்னா கட்சியில வேற எல்லாம் நான் முட்டாளா? வேற யாருக்கும் எந்த தகுதியும் இல்லையா? இவருக்கு மட்டும் தான் அந்த தகுதி. நீங்க யாரை சொல்றீங்க? புரியல. 25 பேர்னு சொல்றீங்க. 25 தியாகிகள் 87 போராட்டத்துல உயிர் நீத்த 27 தியாகிகள் இருக்காங்க. அவங்களாலதான் இன்னைக்கு இடஒதுக்கீடு கிடைச்சது. அவங்களுக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது. வன்னியர் கூட்டமைப்பு சார்பா எதுவுமே பண்ணல. வன்னியர் கூட்டமைப்பு சார்பா பண்ண போனாங்களும் இவங்க தடுக்கிறாங்களே. வந்து நாங்க எங்களோட கட்சி, அவங்க கட்சிக்காரங்க அவங்க நாங்க தான் செய்வோம்னு சொல்லி தடுக்கிறாங்களே. எவ்வளவு பேர் செய்ய ட்ரை பண்ணிருக்காங்க. நாங்களே போய் அந்த 25 குடும்பம் வந்து இன்னும் குடிசை வீட்டுல தான் இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு செல்லாம இன்னும் குடிசை வீட்டுல தான் இருக்கு. இன்னும் குடிசை வீட்டுல தான் இருக்கு. பொருளாதார ரீதியாக எந்த பொருளாதார ரீதியும் நடக்கல. கலைஞர் அவர்கள் ஆட்சி பீரியட்ல வந்து 88 காலத்துல வந்து 3 லட்சம் ரூபாய் நிதி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. இழப்பீடு தொகை, உதவி தொகையும் தரேன்னு சொன்னாங்க. அன்னைக்கு அதை ராமதாஸ் வந்து மேடை போட்டு என்ன சொன்னாரு? அந்த 3 லட்ச ரூபாய் வந்து நான் வாங்கிட்டு 10 வருடத்துக்கு அப்புறம் இரட்டிப்பா தரேன்னாரு. அந்த 3 லட்ச ரூபாய் தின்னுட்டாரு. இது வரைக்கும் 1 ரூபாய் கொடுக்கல. வீடு கட்டி தரேன்னு சொல்லியிருந்தாரு. 87 அவங்க இறந்த அன்னையிலேருந்து ஒரு செங்கலா எடுத்து அடிக்க வச்சிருந்தா இன்னைக்கு வீடு கட்டி முடிச்சிருக்கலாம். இது வரைக்கும் ஒருத்தருக்கு வீடு கட்ட முடியல. என்ன செஞ்சுட்டாங்க இந்த சமுதாயத்துக்கு? இல்ல அன்புமணி, நீங்க என்ன கேட்டீங்கன்னா அன்புமணியும் ராமதாசும் இந்த சமுதாயத்துக்கு என்ன துரோகம் செஞ்சுட்டாங்க? நீங்க அவங்க செத்து அவங்களோட ரத்தத்துல வந்து வசூல் பண்ண காசுல தான் இன்னும் சோறு தின்னுட்டு இருக்காங்க. என்ன துரோகம் செய்யல? இந்த 25 குடும்பத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க சொல்லுங்க? இது துரோகம் இல்லையா? 25 குடும்பத்தை கை விட்டீங்க. என்ன ஏதாவது ஒரு மேடையில் ஏற்றி இவங்க தான் தியாகிகள்லாம் அறிமுகப்படுத்திருக்காரா? இல்லை இந்த குடும்பத்துக்கு இந்த நல்லது செஞ்சிருக்குன்னு அன்புமணியால தைரியமா சொல்லிட முடியுமா? திராணி இருக்கு அவருக்கு சொல்றதுக்கு? 21 எலெக்ஷன்ல 2021 எலெக்ஷன்ல கூட்டணி ஏடிஎம்கே ஆட்சி கூட பேசும்போது அந்த அத்தனை எம்எல்ஏவையும் கூப்பிட்டு தைலாபுர தோட்டத்தில் விருந்து போட்டாரு. இந்த 25 குடும்பத்துக்கு சோறு போட்டிருக்காரு. அது வரைக்கும் அவரு ஒரு வாய் இவர் கொடுத்திருப்பாரா? இவர் என்ன துரோகம் பண்ணலன்னு சொல்றீங்க நீங்க? வன்னியர் கல்வி அறக்கட்டளைன்னு ஒரு இருங்க, நான் அவர் சொந்த துரோகத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். மற்ற யாருக்கு கவனிக்கல நீங்க எப்படி சொல்ல முடியும்? அதுதான் சொல்றேன். அதுதான் நீங்க அடுத்த கேள்வி கேட்பீங்கன்னு தான் சொல்றேன். நீதிமன்றம் தானே அது நிறுத்தி வச்சது. என்னத்தை நிறுத்தி வச்சிருக்கு? 10.5 இடஒதுக்கீடு 10.5 இடஒதுக்கீடு தரேன்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் நீதிமன்றம் போறாங்க. நீதிமன்றம் தானே இது கொடுக்க முடியாது. நீதிமன்றம் என்ன கேட்டுச்சு? டேட்டா கேட்டுச்சு. வேற எதுவுமே கேட்கல. டேட்டாஸ், ப்ராப்பர் டேட்டாஸ் கொடுங்க. அந்த டேட்டாஸ் அடிப்படையில் தரேன்னு சொன்னாங்க. டேட்டாவை கலெக்ட் பண்றதுக்கான அழுத்தம் இவங்க என்ன கொடுத்து, நான் என்ன கேட்கிறேன், அறிக்கையும் போராட்டமும் பண்றது இந்த விஷயத்துக்கான தீர்வா இல்ல அரசியல் அழுத்தம் கொடுக்கறது? இல்ல, அதான் ரெண்டுமே கொடுக்கணும். அதே சமயத்துல அறிக்கையும் கொடுக்கறாரு. முதல்வரை கிட்டத்தட்ட ஒரு 3 முறை பார்த்திருக்கேன். அது 3 முறை பார்த்தது வந்து இந்த எலெக்ஷன் கூட்டணிக்கு, அதிமுக இந்த எலெக்ஷன் கூட்டணிக்காக பார்த்தது. இந்த எலெக்ஷன் கூட்டணிக்காக பார்த்தது, வேற எதுவும் கிடையாது. என்ன விதத்துல இவங்க அழுத்தம் கொடுத்துட்டாங்க?
இல்ல, இல்ல அடுத்தபடியாக இப்ப நீதிமன்றம் போச்சு, நீதிமன்றம் வந்து நிறுத்தி வச்சிருச்சு அந்த 10.5% வந்து நம்ம ஃபுல் டீட்டெயிலா டேட்டாவா கொடுத்தாதான் நம்ம வந்து அமல்படுத்த முடியும்னு ஏற்கனவே சொல்றாங்க. டேட்டாஸ் இப்போ இருக்கு. அதோட அடுத்தபடியாக ஏற்கனவே தீர்வு சொல்றாரு அன்புமணி ராமதாஸ். எப்பயுமே வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நிறைய மேடைகள்லயும் சரி பிரஸ் மீட்லயும் சொல்லி, நான் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் நாங்க கொடுப்போம். அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நாங்க என்ன கேட்கறோம்னா, நீண்ட காலமாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம். பீகார்ல பண்ணி முடிச்சிட்டாங்க, ஆந்திரால வந்து பண்ணிட்டு இருக்காங்க, அதே மாதிரி தமிழ்நாட்டுல பண்ணணும்னு சொல்லி முதல்வருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. போய் மீண்டும் கடிதம் எழுதுறது நான் எழுதுறேன், காமன் சிட்டிசன் எழுதுறான், எல்லாருமே கடிதம் எழுதுறான். இவர் ராஜ்யசபா எம்பியா இருக்காரு, கட்சியில 5 எம்எல்ஏ இருக்காங்க, அரசியல் அழுத்தத்தை கொடுக்க சொல்லி ஒன்றும் இல்லை. சிம்பிளா இப்போ மண்டே வந்து அசம்பிளி ஸ்டார்ட் ஆகுது, 5 எம்எல்ஏ ரிசைன் பண்ண சொல்லுங்க, எங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொடுக்கலன்னா 5 எம்எல்ஏ ரிசைன் பண்ண சொல்லுங்க. அப்பா கிட்ட போய் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்து, இன்னும் ஒரு மாசத்துல எலெக்ஷன் வருது, April 16th எலெக்ஷன் வருது. ரிசைன் பண்ணாலுமே பென்ஷன் வரப்போகுது. இல்ல நான் 50,000 காசு தரேன் ஒருத்தருக்கும், 5 எம்எல்ஏக்கும் நான் சாப்பாடுக்கு அவங்க குடும்பத்துக்கான உதவியை நான் பண்றேன் என் மக்கள்கிட்ட திரட்டி, 5 எம்எல்ஏ ரிசைன் பண்ண சொல்லுங்க, அந்த அழுத்தத்தை கொடுக்க சொல்லுங்க. எங்களுக்கு வந்து இது அழுத்தம் உருவாகல இல்ல, இது ரிசைன் பண்ண அழுத்தம் உருவாகுமா உருவாகல? கண்டிப்பா அழுத்தம், இந்த அழுத்தத்தை கொடுக்கலாமே. ஸ்ட்ராட்டஜியை பாமக தலைவரும் அன்புமணி ராமதாசும் பண்ணுவாங்க. ஆனா நான் என்ன கேக்குறேன், இப்ப உங்களோட ரெக்வெஸ்ட் வந்து முதல்வருக்கு இருந்துச்சுன்னா இது சரியா இருக்கும். ஆனா நீங்க பண்றது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பாமக வந்து பேரம் பேசுது அப்படின்னு சொல்லி உண்மையா தானே சொல்றேன். இது நான் சொல்றேன் இல்ல, எல்லா பிரஸ்லயுமே வந்து எல்லாருமே போஸ்டர் அடிச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. பிரஸ் சொல்லிட்டா உண்மை இல்ல. சரி ஓகே, நான் சொல்றேன் உண்மையை நான் சொல்றேன். நான் இல்ல, நான் டேட்டாஸ் வச்சு சொல்றேன், ஃபேக்ட்ஸோட சொல்றேன். நான் போய் சொல்றேன், என் மேல அவங்க கேஸ் ஃபைல் பண்ணிட்டு நான் அதை ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாமக வந்து பேரம் பேசுது, பல கோடி வாங்குறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, அப்போ வந்து உங்களை யாரும் பேரம் பேசிட்டாங்கன்னா நான் கேக்குறேன். என்ன பேரம் பேசணும் நான் இப்ப எங்க போயிட்டு என்ன பேரம் பேசுறேன்? பாமகக்கு எதிரான ஆள் இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அன்புமணி ராமதாஸுக்கும் எதிராக தான் நான் வந்து செயல்படுறேன். காரணம் என்னன்னா, வன்னியருக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? உங்களை யாரும் பேரம் பேசி இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்றாங்களா? இல்ல, என்ன எதுக்கு பேரம் பேசி பேசணும்? நான் தான் எங்க காடி வெட்டியார் இறந்த அன்னையிலேருந்து நான் பேசிட்டு இருக்கேன். நான் பேரம் பேசினா அன்புமணிகிட்டே போய் காசு வாங்கி நான் அமைதியா உட்காந்துருப்பேன். அவங்க எத்தனை வாட்டி கூப்பிட்டாங்க, எனக்கு காசு வாங்கிட்டு உட்காரணும், அவங்க கிட்டே காசு வாங்கிட்டு உட்காரணும். நான் எதுக்கு மற்றவங்கள்ட்ட போய் காசு வாங்கணும்? நான் போயிட்டு ஐயா நீங்க தான் தெய்வம்னா அவர் எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கொடுக்க மாட்டேன், கவுன்சிலர் சீட் கொடுக்க மாட்டார் அவரு. நான் அமைதியா அவர் கூட இருந்துட்டு போக மாட்டேன்னா? மானரோஷத்தோட இருக்கணும்னு நான் இருக்கேன். இதுக்கு வந்து பேரம் பேசிட்டு தான் நான் போய் காசு வாங்கிட்டு தான் இவங்களை பத்தி பேசணும் கிடையாது. அப்பனும் பிள்ளையும் என்ன செஞ்சுட்டாங்க, என்ன துரோகம் செஞ்சாங்கன்றீங்க? வன்னியர் கல்வி அறக்கட்டளைன்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. காடி வெட்டியார் அவர்கள் தான் வந்து கிராமமா போய் எனக்கு ஒரு பிடி மண்ணும் ஒரு செங்கலும் கொடுங்க, நம்ம மக்களுக்காக நம்ம சமுதாய மக்களுக்காக நாங்க கல்வி அறக்கட்டளை கட்ட போறோம், நீங்க எல்லாம் வந்து இலவசமா படிக்கலன்னாங்க. என்னத்துக்கு இப்ப அவர் வந்து சரஸ்வதி கல்வி அறக்கட்டளைன்னு பேரை மாத்தினாரு? யாரை கேட்டு மாத்தினாரு? அவங்க அப்பா ஒரு சொத்தா? எப்படி மாத்தினாரு? சரஸ்வதி கல்வி அறக்கட்டளைன்னு பேர் மாத்தினாரு. இன்னைய வரைக்கும் நான் வேணா சும்மா அப்படியே கால் பண்ணி நீங்க அட்மிஷன் போடணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க, 3 லட்ச ரூபா டொனேஷன் கேட்பாரு. அப்போ வாங்கின அறக்கட்டளை காசுலாம் எங்க போச்சு? இப்போ டொனேஷன் வசூல் பண்றாரு. வசூல் பண்ணும்போது மட்டும் வன்னியர் கல்வி அறக்கட்டளைக்கு நிதி உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து ட்வீட் போடுறாரு. பெயிண்ட் நடுவில் ரீசெண்டாக வந்து பெயிண்ட் பஸ் எல்லாமே கொடுத்தாங்க. அந்த பெயிண்ட் வசூல் பண்ணுற அன்னைக்கு எல்லாரையும் நிற்க வச்சு வன்னியர் கல்வி அறக்கட்டளைக்கு சோ வந்து இத்தனை லிட்டர் பெயிண்ட் கொடுத்தாங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்கு. அப்போ மட்டும் வன்னியர் கல்வி அறக்கட்டளைன்னு போட்டு பிச்சை எடுக்கிறீங்க. நீங்கள் டொனேஷன் வாங்கும்போது மட்டும் சரஸ்வதி கல்வி அறக்கட்டளைன்னு போடுறீங்க. இது துரோகம் இல்லையா? ஒட்டுமொத்த சமுதாயமும் அதான் சொல்றேன், ஒட்டுமொத்த சமுதாயமும் பாமக மட்டும் இல்லாம டிஎம்கேல இருந்த வன்னியரா இருந்தாலும் சரி, அதிமுக இருந்த வன்னியரா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருக்க எந்த கட்சியில இருக்க வன்னியரா இருந்தாலும் சரி, அந்த காலேஜுக்காக ₹1 காசு கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் என்கிட்ட டேட்டாஸ் இருக்கு. ஏன்னா எங்க மாமா தான் வசூல் பண்ணாரு, அதுக்கோட புக்லெட் எல்லாம் என் வீட்டுல இருக்கு. எவ்வளவு வசூல் பண்ணி கொடுத்துருக்காருன்ற வரைக்கும் எனக்கு தெரியும். அதுல ராமதாஸ் அவர்கள் கொடுத்தது வெறும் 10,000 ரூபாய் நிதி. அந்த 10,000 இப்ப என்ன 24 இயர்ஸ் ஆயிடுச்சா? நான் அதை வந்து 2 லட்சமா காசு தந்துடுறேன். 2 லட்சம் காசா கொடுத்துறேன். அவர் கொடுத்தது 10 மடங்கு நான் டபுள் பண்ணி கொடுத்துறேன். அவரை கல்வி அறக்கட்டளை விட்டு வெளில போக சொல்லுங்க. அந்த சமுதாயம் அந்த 25 தியாகிகள் எடுத்து நடத்தணும் அந்த கல்வி அறக்கட்டளை. இந்த மாதிரி எல்லாம் நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே, நான் மாதிரியும் பேச முடியாது. பட் நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த எல்லாருமே பார்க்க போறாங்க. அதுக்கான கவுண்டர் வந்து பதில் நீங்க சொல்லுங்க. நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ வந்து தொடர்ந்து துரோகமா விளைவிக்கிறாங்களே, ஆனா ஒவ்வொரு தேர்தலையும் பாருங்களேன், கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் அந்த வட மாவட்டங்கள்ல 5% 6% வரைக்கும் அவங்க சாலிடா எடுத்துட்டே. தப்பா சொல்றீங்களே. 2016ல தனியா நிக்கும் போது 6.7% ஓட்டு இருந்தது. 2019ல வந்து அது 4.5 மாறிச்சு. ஒரு 5%ங்கிறது அப்படியே 5%. இப்ப லாஸ்டா வாங்கினது 2.9 தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க. 5% ஓட்டுக்கும் பாதிக்கு பாதி போயிடுச்சுல. அவங்க பண்ண துரோகம் எல்லாருக்கும் தெரியுது இல்ல. என்ன மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் அவங்களை வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சிக்கிட்டு தானே இருக்காங்க. அவங்க ஒன்றும் 6.6% ஓட்டு ரீடைன் பண்ணவே இல்லையா? உங்களுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா? எனக்கு பின்னாடி யாரும், நான் தான் சொல்றேன்னா, எனக்கு பின்னாடி யாராவது இருக்குன்னா நான் போய் ஐயா காலையில விழுந்துட்டு போனேன். எனக்கு பின்னாடி இருந்து எனக்கு என்ன பலன்? எங்க இல்ல தொடர்ந்து விமர்சிக்கிறேன்னா நான் என்ன சொல்றேன், பெரியாரே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா,
தன்னோட சமுதாயத்துக்கான இருக்க கணக்கெடுப்பை எடுத்து அதுக்கான உரிமையை கேட்காதவன் ஆம்பளையே இல்லை அப்படிங்கிறாரு. இவங்க 2 பேரும் எங்க அந்த கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு என்ன போராட்டம் பண்ணாங்க? இல்ல அதுதான் சொல்றேன். நான் அதுக்கான கேள்வி கேட்கிறேன். என் கணக்கெடுப்புக்கான உரிமையை நான் கேட்கிறேன். அது வந்து ஒரு பெரிய பார்ட்டியா வந்து இவங்க வந்து ஒரு பெரிய பார்ட்டியா இருந்து வன்னியர் மக்களுக்கு வந்து இவங்க தான் ஃபேஸ்ன்ற மாதிரி சொல்லி எல்லா இடத்துலயும் பேரம் பேசுறாங்க. அப்ப இவங்க வந்து செய்ய வேண்டிய வேலையை செய்யறதுக்கு நான் கேள்வி கேட்கிறேன். இது கேள்வி கேட்க கூடாது, இதுக்கு பின்னாடி என்ன ஆள் இருக்காங்கன்னு எனக்கு புரியல. கேள்வியே கேட்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க கேள்வி கேளுங்க, அதுக்கான உரிமை இருக்கு. அதான் என் உரிமையை நான் கேட்கிறேன். அது வந்து யாரும் வந்து மாட்டுக்கு. நான் என்ன கேட்கிறேன், உங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் பிரச்சனை, இதை நீங்க வந்து வன்னியரோட ஒரு சமுதாயத்தோட சேர்த்து வச்சுட்டு இது மாதிரி நீங்க விமர்சிட்டு இப்ப நான் பர்சனலா அவர் ஏதாவது கேள்வி கேட்கிறேன்னா, பர்சனல் கேள்வி ஏதாவது கேட்டிருக்கேன்னா? இல்ல என் குடும்பத்துக்கும் அவருக்கும் பிரச்சனை கிடையாது. நீங்க சொன்னது என் குடும்பத்துக்கும் அவருக்கும் பிரச்சனை கிடையாது. எவ்வளவு ஏழையா இருந்தாங்க, கடைசியா பாத்தீங்கன்னா இவ்வளவு எப்படி கோடிகள்ல வந்து இப்ப நான் ஏழையா இருக்கேன். அதுதான் சொல்றேன். நான் இப்ப வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன், அவங்க கோடி சொன்னா இருக்காங்க, எனக்கு பொறாமை இருக்குன்னு சொன்னா நான் கேட்கிற கேள்வி என்ன, பொலிட்டிக்கலா அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க, அந்த ஸ்டாண்ட்ல இருந்து இப்ப எதுக்கு மாறி இருக்காங்கன்னு கேக்குறேன். என்ன பத்தி பர்சனலா அத பத்தி பேசினா அத பத்தி தானே பேசுறேன். மக்கள் புரிஞ்சுப்பாங்க, வன்னிய சமுதாயம் அத பத்தி தானே பேசுறேன். நீங்க வந்து அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, பேரம் பேசுறாங்க, 700 கோடி வாங்கிட்டாங்க. உண்மையை சொல்லவே கூடாது. நான் கேள்வி கேட்கறதுக்கு நான் ஃபேக்ட்ஸ் வச்சு தான் கேட்க முடியும். அந்த ஃபேக்ட்ஸ் சொல்லாம இவங்க ஏன் கூட்டணி போறாங்கன்னா, கூட்டணி போறது எல்லா கட்சிக்கான உரிமை. கூட்டணி எங்க வேணாலும் போலாம். இல்ல அரசியல நீங்களும் வந்து கண்டிப்பா வந்து நிறைய டிராவல் பண்ணிப்பே, உங்களுக்கும் தெரியும். என்னமோ பாமக மட்டும்தான் வந்து நான் இப்ப என்ன சொல்லிட்டேன், எல்லா கட்சிக்கும் கூட்டணி போற உரிமை இருக்குன்றேன். இவங்க கூட்டணி போறது எனக்கு பிரச்சனை கிடையாது. சில பேரங்கள் நடக்கும் அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்டேன். அதுதான் சொல்றேன், இவங்க கூட்டணி போறது எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வி இருக்குல்ல. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பாத்தீங்கன்னா திமுக காசு வாங்கி, நான் சொல்றது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஒண்ணு வந்துச்சு, அத வந்து வெளிப்படையாவே கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களே சொன்னாங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி. அது மாதிரி எல்லா கட்சிகளுமே ஒவ்வொரு நேரத்துல, தேர்தல் நேரத்துல இது மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தானே இருக்கு. எல்லா கட்சிகளும் இதை பண்ணுது, பாமகவும் இதை பண்ணுது. இது வந்து நான் தப்பு சொல்லல. பாமக வந்து 21 எலெக்ஷன்ல போட்டிட்டாங்களா, 21 எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 3 monthsல அவங்க சொன்ன வார்த்தை வந்து கூட்டணி தர்மத்தை அதிமுக மீறிடுச்சுன்னு. அவங்களோட வேலையே இதுதான். எந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஒரு கட்சியோட கூட்டணியில் இருப்பாங்க. கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்களோ அமைக்கலையோ, வெளில வந்து ஒரு 6 monthsல அந்த எந்த கட்சியோட கூட்டணி இருந்தாங்களோ அந்த கட்சியோட அவங்க வந்து சண்டை போட்டு வெளில வருவாங்க. இது அவங்களோட ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க எடுத்து பாருங்க. நான் இதை தான் சொல்றேன். அவங்க கூட்டணி போறதை நான் தப்புன்னு சொல்ல. கூட்டணி போறதுக்கு எதுக்காக வந்து இந்த சமுதாயத்தை மாத்தி பேரம் வைக்கிறீங்கன்னு தான், இந்த சமுதாயத்தையும் அடமான வைக்கிறீங்கன்னு தான் கேட்கிறேன். கூட்டணி போறீங்களா, நீங்க தனிப்பட்ட முறையில பேசுங்க. என் பின்னாடி இவ்வளவு ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தான் நீங்க பேசுறீங்க. அந்த கூட்டணியை நியாயமா இந்த சமுதாய மக்களுக்கு நீங்க என்ன ஓட்டு வாங்க, ஐ மீன் என்ன சீட் வாங்குறீங்களோ அந்த சமுதாய மக்கள்ல தியாகிகளுக்கு கொடுங்க. நீங்க உங்க பையனுக்கே ஏன் மாத்தி கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ ஏடிஎம்கே கூட கூட்டணி அரசியல நீங்க வந்து எதிர்க்கிறீங்களா? ராமதாஸுக்கு அப்புறம் அன்புமணி ராமதாஸ் வராரு அப்படிங்கறத நீங்க எதிர்க்கிறீங்களா? அவர் வந்துட்டாரு, இதுக்கப்புறம் எங்க வராருன்னு என்ன இருக்கு? புதுசா ஒன்னும் அவர் வரணும்னு கிடையாது. அவர் ஆரம்பத்துல இருந்து இருந்துகிட்டே தானே இருக்காரு. இல்ல எதிர்ப்பதற்கான காரணம் அதுவும் இருக்கான்னு நான் கேட்கிறேன். தகுதியான ஆளுங்க இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க. நான் ஏன் இல்ல அவருக்கு தகுதி இல்லைன்னு தான் நான் சொல்றேன். இன்டெலெக்சுவலான ஆளுன்னு எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சமுதாயமே இன்னும் பின்தங்கிய நிலையில. நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க சங்கர்? நான் வந்து திருப்பூர். வட மாவட்டங்களை சுத்தி பாத்திருக்கீங்களா? இப்போ அது இந்த மாவட்டங்களை சுத்தி பாத்தீங்கன்னா இன்னும் வன்னியர் மக்கள்லாம் வந்து குடிசை வீட்டுல தான் இருப்பாங்க. 87 கட்சி ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 35 years ஆயிடுச்சு. 35 ஆண்டுகளா இந்த சமுதாயத்துக்காக இவங்க செஞ்ச பணிகள் என்ன, இந்த சமுதாயத்தை எந்த விதத்துல இவங்க முன்னேற்றிருக்காங்க? என்ன சொல்றாங்க இப்ப அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா திராவிட ஆட்சிகள் தான் இங்க நடந்திருக்கு. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்கோம். இன்னும் நம்ம ஆட்சிக்கே வர முடியாம பல்வேறு சாதனைகளை நம்ம பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு 6 இடஒதுக்கீடு வரைக்கும் நம்ம பெற்று தந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் 108 ஆம்புலன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி நிலையத்தை விரிவுபடுத்தி இருக்கோம். இது வந்து முழுக்க நான் மத்திய அமைச்சரா இருந்தபோது பண்ண விஷயம். கிடையாது. கிட்டத்தட்ட எம்எல்ஏக்கள் வரைக்கும் கூட வெற்றி பெற்றது கிடையாது. ஆனா ஒரு மத்திய அமைச்சருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணுது. அப்ப வந்து நீங்க எல்லாம் வந்து எனக்கு துணையா இருக்கணும். ஒரு முறை எனக்கு வாக்களிச்சு பாருங்க, ஒரு முறை எனக்கு வாய்ப்பளிங்க. நான் ஒருவேளை தப்பு பண்ணேன், பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒருவேளை நிர்வாக சீர்கேடு பண்ணுச்சு அப்படின்னா ஆட்சியை விட்டே நீக்கிருங்க அப்படிங்கிற விஷயம். அப்ப இப்பயே அவர் வந்து அரசியல்ல இருந்து அகற்றி இருக்கணுமே. வன்னியர் கல்வி அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளைக்கான பொறுப்பு அவரும் அதுல ஒரு மெம்பர் தானே, போர்டு மெம்பர் தானே. என்ன நிர்வாகத்துக்கு ஈஸ்டர் அதுல 3 லட்ச ரூபாய் டொனேஷன் வாங்குறதா நிர்வாகம். அதுலயே இவங்க சரியா பண்ணல, ஆட்சியை கொடுத்துட்டு ஒரு கொடி ஆட்டிட்டு வரோமா? எக்ஸாம்பிள் கேட்டீங்க, ஒரு முறை ஆட்சி கொடுங்கன்றீங்க. வன்னியர் கல்வி அறக்கட்டளையில் இவரும் ஒன் ஆஃப் தி போர்ட் மெம்பர்ஸ் தான். மெயின் டைரக்டர்ல இவரும் ஒருத்தர். இவரும் அவங்க அப்பா, அவங்க அம்மா, இன்னும் 2-3 ஒரு டாக்டர், ஒரு லாயர் இருக்காங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு? எத்தனை பேருக்கு இப்போ ஃப்ரீயா ஒரு எஜுகேஷன் கொடுத்து, இதுவும் ஒரு ட்ரஸ்ட் தானே ஆரம்பிச்சாங்க, வன்னியருக்கான ட்ரஸ்ட் தானே ஆரம்பிச்சாங்க. அதுல நீங்க தடுக்க கூடாது. நீங்க கேள்வி கேட்டீங்க, இவ்வளவு தூரம் நான் செஞ்சிருக்கேன், என்ன ஆட்சியில உட்கார வச்சா என்ன பண்ணுவேன். இது கிட்டத்தட்ட எங்க மக்களுக்கான கல்வி அறக்கட்டளை. அது
அது வந்து எங்களுக்கான ஒரு சொத்து மாதிரி. அதுலேருந்து இவர் என்ன சரி, அந்த பண்ணியிருக்காரு? இல்ல அந்த கட்டளை இப்ப பேர் கூட மாறிடுச்சு நீங்க சொல்றீங்க. அந்த அறக்கட்டளை மூலியமா வந்து யாருமே பிரயோஜனப்படல அப்படின்னு நீங்க சொல்ல விரும்புறீங்களா? டொனேஷன் எதுக்குங்க வாங்குறீங்க? டொனேஷன் வாங்குறதுக்கு பேர் ட்ரஸ்டா? யார் பிரயோஜனப்பட்டிருக்காங்க சொல்லுங்க? ஃபீஸ் கட்டி படிக்கிறதுக்கு நான் எதுக்குங்க அங்கே போய் படிக்கணும்? நான் எந்த காலேஜில் வேணாலும் எந்த ஸ்கூலில் வேணாலும் படிக்கலாமே. நானே டொனேஷன் கொடுத்துருக்கேன், திருப்ப நான் போய் மறுபடியும் டொனேஷன் கொடுக்கணுமா அதுக்கு? அப்போ இவங்க சாப்பிட்டுக்கிட்டே போகுது, இவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், நீங்கள் ஏன் அதை கேள்வி கேட்குறீங்கன்ற மாதிரிலாம் நீங்கள் கேட்குறீங்க? எனக்கு புரியல. அவங்க கல்வி அறக்கட்டளை எங்கள் காசுலேருந்து உருவானது, திருப்ப நாங்கள் போய் படிக்கிறதுக்கு நாங்களே பே பண்ணோன்னா எதுக்கு? ஃபீஸ் பே பண்ணுறது நான் ஓகே, நான் ஃபீஸ் பே பண்ணுறேன். டொனேஷன் எதுக்கு வாங்குறீங்க? நான் இப்போ ஒரு அட்மிஷன் வாங்கணும்னா எனக்கு 3 லட்ச ரூபா டொனேஷன் வாங்குறீங்க. இவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது இவர் செஞ்ச சாதனைகள்னு சொல்றீங்க. ஓகே, அது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இப்போ பாமக 2.0 அப்படிங்கிற வெர்ஷன் வந்து உருவாயிருக்கு. 2026 தான் எங்களோட இலக்கு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மாத்துவார். 2026லேருந்து 31க்கு போயிடுவார். 31ல நம்ம என்ன பிளான் பண்ணலாம், இப்போ வந்து கூட்டணி பேசலாம். நான் என்ன கேட்குறேன், ஒரு தலைவனா ஒரு சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதுக்கு தகுதி இல்லாதவர் என்ன தலைவர்? தலைவரான முதல் நாள் நீங்கள் சொன்னது தனியாக போட்டிடலான்ட்டு, அடுத்த ஒரு வாரத்தில் மாற்றினீங்க. திருப்ப வந்து எந்த கட்சி கூடயும் கூட்டணி எந்த கட்சியும் வந்து கூட்டணி இல்லாமல் நடக்க முடியாது. நீங்கள் உங்கள் ஸ்டாண்டை மாற்றிக்கிட்டே போகிறீங்களோ? உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, மென்டலாக ஃபிட்டாக இருக்கீங்களா ஒரு கட்சியை வழி நடத்துறதுக்கு? இது என்னோட கேள்வி தான். இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லட்டும். ஓகே, அது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். குறிப்பாக வன்னியர் சமுதாயத்துக்கு பாமக என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. வன்னியர் மக்களும் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எது உண்மை அப்படிங்கிறது அவங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கிட்டோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சன்லேண்ட் ரிஃபைன்ஸ் அண்ட் ஃப்ளவர் ஆயில். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.